இதுக்காக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் எண் 7.4 10 விழுக்காடு விதி. இந்த ஊட்டமட்டங்களை பாருங்கள். இதில் கீழே முதல்ல உற்பத்தியாளர் தாவரங்கள், இவங்களுக்கு சூரிய ஒளியிலிருந்து 1000 ஜூல்கள் ஆற்றல் கிடைக்குது. அந்த 1000 ஜூல் ஆற்றலில் அவங்க 100 ஜூல் ஆற்றலை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி 900 ஜூல் ஆற்றலை வெளியேற்றிருக்காங்க வெப்பமாக. அடுத்து இருக்க ஊட்டல் மட்டம் உற்பத்தியாளர்ந்து அடுத்து யார் இருப்பாங்க? முதல் நிலை நுகர்வோர். அவங்க பார்த்திங்கன்னா இவங்க வச்சிருக்க 100 முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கிடையாது. 90% ஆற்றலானது இழக்கப்பட்டு 10 ஜூல் மட்டுமே அவங்க பயன்பாட்டுக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இரண்டாம் நிலை நுகர்வோர். இவங்க பார்த்திங்கன்னா 10 ஜூல்லேருந்து 9 ஜூல் ஆற்றல் வெளியேற்றப்பட்டு 1 ஜூல் ஆற்றல் மட்டுமே அவங்களுக்கு லாபமாக கிடைச்சிருக்கு. அடுத்தது 1 ஜூல்லேருந்து 0.9 ஜூல் ஆற்றல் இழக்கப்பட்டு 0.1 ஜூல் ஆற்றல் மட்டுமே மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 1000 ஜூல்லேருந்து 100 ஜூல் கிடச்சிருக்கு, 100லேருந்து 10, 10லேருந்து 1, 1லேருந்து 0.1 ஜூல். அப்போ ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலையும் 90% ஆற்றல் இழக்கப்படுது, 10% மட்டுமே அவர்களால் பயன்படுத்தப்படுது, சேமிக்கப்படுதுன்ற கருத்தை இதில் சொல்லியிருக்காங்க. சூழல் மண்டலம் பகுதியில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உணவு சங்கிலி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சூழ்நிலை மண்டலத்தில் ஊட்டமட்டங்கள், அதாவது உற்பத்தியாளர், முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், 4 வகையான ஊட்டமட்டங்கள் இருக்குது. T1, T2, T3 அண்ட் T4 இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து சூழ்நிலை மண்டலத்தினுடைய செயல்பாடுகளில் இந்த உணவு சங்கிலி முக்கியமானது. அதாவது உற்பத்தியாளரிடமிருந்து ஆற்றல் இறுதியான நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, மூன்றாம் நிலை நுகர்வோர், இறுதி உண்ணிகள் வரை கடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு பேர் உணவு சங்கிலி என்று பெயர். உற்பத்தியாளரிடமிருந்து ஆற்றல் இறுதி உண்ணிகள் வரை கடத்தப்படுவது உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உணவு சங்கிலியில் நாம் ஏற்கனவே சொன்னோம், முதல்ல உற்பத்தியாளர் இருப்பாங்க, இரண்டாவது ஆற்றலுக்கு எடுத்துக்கிறவங்க முதல் நிலை நுகர்வோர், அடுத்தது இரண்டாம் நிலை நுகர்வோர், அடுத்து மூன்றாம் நிலை நுகர்வோர். இந்த கடைசியாக மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு இந்த ஆற்றலானது கடத்தப்படுகிறது. அது எப்பொழுதும் நேர்கோட்டு திசையிலே இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான உணவு சங்கிலிகள் இருக்குது. ஒன்று மேய்ச்சல் உணவு சங்கிலி, இன்னொன்று சிதைவு மட்கு பொருள் உணவு சங்கிலி. ஒன்று மேய்ச்சல் உணவு சங்கிலி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேய்ச்சல் உணவு சங்கிலி எங்கேருந்து தொடங்குதுன்னா, இதில் 4 வகையான இணைப்புகள் இருக்குது. ஆற்றல் மூலம் சூரிய ஒளி, சூரிய ஒளியிலிருந்து முதல் இணைப்பை பெறுபவர்கள் உற்பத்தியாளர்கள், தாவரங்கள், அவங்க தான் முதல் இணைப்பை பெறுறாங்க. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலானது உற்பத்தியாளர்களாகிய தாவரங்களுக்கு கிடைக்கிறது. இது முதல் இணைப்பு. இரண்டாவது இணைப்பு உற்பத்தியாளர்கிட்டேருந்து முதல் நிலை நுகர்வோராகிய தாவர உண்ணிகளுக்கு கிடைக்குது. ஆற்றலானது உற்பத்தியாளரிடமிருந்து முதல் நிலை நுகர்வோருக்கு மாற்றம் அடைகிறது. அடுத்த நிகழ்வு தாவர உண்ணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களிடமிருந்து ஆற்றலானது இரண்டாம் நிலை நுகர்வோரான ஊன் உண்ணிகளுக்கு மாற்றப்படுது. அடுத்தது ஆற்றலானது இரண்டாம் நிலை நுகர்வோரிலிருந்து மூன்றாம் நிலை நுகர்வோர், அதாவது அனைத்து உண்ணிக்கு மாற்றப்படுது. இப்போது உணவு சங்கிலியில் உற்பத்தியாளர்லேருந்து கடைசி உண்ணிகள் வரைக்கும் ஆற்றலானது கடத்தப்படுகிறது. இதில் 4 இணைப்பு இருக்குது. முதல் இணைப்பு சூரியனிலிருந்து உற்பத்தியாளர் தாவரங்களுக்கு, இரண்டாவது தாவரங்கள்லேருந்து முதல் நிலை நுகர்வோர், மூன்றாவது முதல் நிலை நுகர்வோர்லேருந்து இரண்டாம் நிலை நுகர்வோர், நான்காவது இரண்டாம் நிலை நுகர்வோர்லேருந்து மூன்றாம் நிலை நுகர்வோர். இதோட படிநிலை இப்படி இருக்குது. நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் எண் 7.5. அதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது புற்கள், அதிலிருந்து ஆற்றல் எலிக்கு போகுது, அடுத்தது பாம்பு, அடுத்து பருந்து. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இணைப்பு உருவாகுது, ஆற்றல் மாற்றம் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்கு பொருள் உணவு சங்கிலி. மட்கு பொருள் உணவு சங்கிலி என்பது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சூழ்நிலை மண்டலத்தில் நுண் நுகர்வோர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நுண் நுகர்வோர் யாருன்னா பாக்டீரியங்களும்
பூஞ்சைகளும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறந்த பிறகு அந்த சிதைவுகளை சிதைத்து கரிமப் பொருட்களை சூழ்நிலையில் சேர்க்குற வேலையை செய்கிறாங்க. இப்போ அவங்க செயல்படுற இந்த சங்கிலிக்கு பேர் மட்கு பொருள் உணவு சங்கிலி அல்லது சிதைவு கூல உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. இதனால் அந்த சூழ்நிலை மண்டலத்தில் என்ன ஆகுதுன்னா கரிம பொருட்களுடைய அளவு சேர்க்கப்படுகிறது. அதனால் அதனுடைய வளம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இறந்த உயிரிகளுடைய மட்கு பொருள் உணவு சங்கிலியில் முதல் பொருள் யாருன்னா சிதைவுகள் தான். இந்த சிதைவுகள்லேருந்து மட்குண்ணிகள், மண்வாழ் உயிரினங்களான மட்குண்ணிகள், அடுத்தது சிறிய ஊனுண்ணிகள், அப்புறம் பெரிய ஊனுண்ணிகள் வரை கடத்தப்படுகிறது. பெரும்பாலும் இந்த வகையான உணவு சங்கிலியானது அனைத்து வகையான சூழ்நிலை மண்டலம் இருக்கும். ஏன்னா எல்லா சூழ்நிலை மண்டலத்திலும் கண்டிப்பாக சிதைப்பவைகள் இருப்பாங்க. அதனால் கொஷினில் இருக்குது, புக் பேக் கொஷினில் இருக்குது. அதாவது பொதுவாக அனைத்து சூழ்நிலை மண்டலங்களிடம் காணப்படும் உணவு சங்கிலியின் பெயர் என்ன, அதை விவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் எழுதணும். மட்கு பொருள் உணவு சங்கிலி தான் எல்லா சூழ்நிலை மண்டலத்திலையும் இருக்குது. அதனுடைய ஆரம்ப பொருள் யாருன்னா இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய எச்சங்கள், அதை சிதைக்கக்கூடிய மட்குண்ணிகள். மட்குண்ணிகள் கிட்டேருந்து ஆற்றலானது சிறிய ஊனுண்ணி அப்புறம் பெரிய ஊனுண்ணிக்கு போகுது. அங்கே உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புத்தகத்தில். படம் எண் 7.6. இதில் பார்த்தீங்கன்னா உதிர்ந்த இலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் மட்கு பொருட்கள், சிதைவு கூலங்கள்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து மட்குண்ணிகளாகிய மண்புழுக்களுக்கு போகுது. அடுத்தது கருப்பு பறவை, அவங்க சிறிய ஊனுண்ணியாக இருக்காங்க. அடுத்தது பருந்து, அவங்க பெரிய ஊனுண்ணியாக இருக்காங்க. இந்த மட்கு பொருள் உணவு சங்கிலி எல்லா சூழ்நிலை மண்டலத்தும் மிக இன்றியமையாத உணவு சங்கிலியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உணவு வலை. உணவு வலைன்னா என்ன? உணவு சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உருவாக்கும் ஒரு கூட்டமான சிக்கலான அமைப்புக்கு பேர் உணவு வலைன்னு சொல்கிறோம். இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு சங்கிலிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது சூழ்நிலை மண்டலத்தில் மிக முக்கியமான அமைப்பாக இந்த உணவு வலை இருக்குது. சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க உயிரினங்களுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக இந்த உணவு வலை காணப்படுகிறது. உதாரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே படம் இருக்குது பாருங்கள். படம் எண் 7.7. இதில் பார்த்திங்கன்னா ஒரு புல்வெளி சூழ்நிலை மண்டலம் கொடுத்துருக்காங்க. அந்த புல்வெளியில் இருக்க தாவரங்களை உண்ணக்கூடிய வெவ்வேறு வகையான முதல்நிலை நுகர்வோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வெட்டுக்கிளி இருக்குது, முயல் இருக்குது, எலி இருக்குது. ஓகேவா? இந்த முயல் மற்றும் எலி அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகள். அவங்க 2 பேரும், அதாவது முயல் இல்லாத இடத்துல எலியானது தானியங்களை உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்து அந்த சூழ்நிலை மண்டலத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த எலியானது நேரடியாக பருந்தால் சாப்பிடப்படலாம், அல்லது பாம்பு அதை உண்ண பிறகு அப்புறம் பாம்பானது பருந்தால் சாப்பிடப்படலாம். இதில் நேரடியாக பாம்பினால் எலியானது உண்ணப்படலாம். இது மாதிரி பல்வேறு வகையான உணவு வலைகள் ஒன்றாக பின்னப்பட்ட அமைப்புக்கு பேர் நம்ம உணவு வலை அப்படின்னு சொல்கிறோம். உணவு சங்கிலிகளின் தொகுப்பு உணவு வலைன்னு சொல்கிறோம். அடுத்தது உணவு வலையின் முக்கியத்துவம். ஏன் உணவு வலை சூழ்நிலை மண்டலத்துக்குள்ளே நடக்கணும்? அதாவது நேரடியான இடைச்செயல், 2 வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய நேரடி இடைச்செயலை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2 வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே உள்ள மறைமுக தொடர்புகளை இதை வச்சு நம்ம விளக்க முடியும். அடுத்தது குழு கட்டமைப்பில் இருக்க கீழ்நிலை உயிரினங்கள்லேருந்து உயர்நிலை உயிரினங்கள், அல்லது உயர்நிலை உயிரினங்கள்லேருந்து கீழ்நிலை உயிரினங்கள் வரை அதில் உள்ள கட்டுப்பாடுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நில மற்றும் நீர்வாழ் சூழ்மண்டலங்களினுடைய வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்கள், நில சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நடக்குது, நீர் சூழ்நிலை எப்படி நடக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உணவு வலையின் முக்கியத்துவம் 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம். அடுத்தது சூழியல் பிரமிடுகள். சூழியல் பிரமிடுகள் என்பது ஒரு வரைபடம் மாதிரியான அமைப்பு. அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தினுடைய அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும் திட்ட வரைபடம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும் திட்ட வரைபடம் சூழியல் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருத்தை முதல்ல சொன்னவர் சார்லஸ் எல்டன். அதனால் இந்த பிரமிடுகள் எல்டோனியன் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலை மண்டலத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா 3 வெவ்வேறு வகையான பிரமிடுகள் இருக்குது. 1 எண்ணிக்கை பிரமிட், 2 உயிரித்திரல் பிரமிட், 3 ஆற்றல் பிரமிட். எண்ணிக்கை பிரமிட், உயிரித்திரல் பிரமிட், ஆற்றல் பிரமிட். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எண்ணிக்கை பிரமிட். எண்ணிக்கை பிரமிட் ஆஃப் நம்பர். ஒரு சூழ்நிலை மண்டலத்தின்
அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் காணப்படும் உயிரினங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் திட்ட வரைபடம் எண்ணிக்கை பிரமிட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை பிரமிட் 3 வெவ்வேறான வடிவங்களில் காணப்படுகிறது. ஒன்று நேரான வடிவம், இன்னொன்று கதிரழி வடிவம், இன்னொன்று தலைகீழான வடிவம். அதாவது அந்த பிரமிடில் ஊட்ட மட்டங்கள் இருக்காங்க இல்லையா, T1, T2, T3, T4, இவங்க 4 பேரினுடைய எண்ணிக்கை குறைதா அல்லது அதிகரிக்கிறதா, குறைந்து அதிகரித்து மீண்டும் குறையுது, அது மாதிரி வேறுபாடுகள் ஏற்படும் போது நம்ம ஏற்படுத்துகிற அந்த வரைபடத்தில் வித்தியாசமான வடிவங்கள் வருது. அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா புல்வெளி மற்றும் குலச்சூழ்நிலை மண்டலம் படம் எண் 7.8. இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சூழல் மண்டலங்களுடைய எண்ணிக்கை பிரமிட் கொடுத்துருக்காங்க. முதல் 2 படங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது புல்வெளி சூழ்நிலை மண்டலம், அடுத்தது குலச்சூழ்நிலை மண்டலம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பாருங்கள், முதல் படம் புல்வெளி சூழ்நிலை மண்டலம். அதில் T1ல் இருக்கவங்க உற்பத்தியாளர், அவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தோராயமாக 100க்கு மேலே இருக்கும். அதுக்கு அடுத்தது இருக்கவங்க பார்த்திங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. பாருங்கள், T2ல் இருக்கவங்க தாவர உண்ணிகளாகிய முதல் நிலை நுகர்வோர், அவங்களோட எண்ணிக்கை உற்பத்தியாளர்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது T3ல் இருக்கவங்க பார்த்திங்கன்னா முதல் நிலை நுகர்வோரை விட 2ஆம் நிலை நுகர்வோரோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து கடைசி மட்டத்தில் இருக்க பருந்தோட 1 தான் இருக்குது. இப்போது இதோட எண்ணிக்கை வைத்து பார்க்கும்போது உற்பத்தியாளர்களிடமிருந்து முதல் 3ஆம் நிலை நுகர்வோர் வரை இருக்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைந்துக்கிட்டே செல்றதுனால பிரமிடோட வடிவம் நேராக இருக்குது. அதே மாதிரி குலச்சூழ்நிலை மண்டலத்தில் உற்பத்தியாளரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா தாவர மிதவைகள் மற்றும் விலங்கு மிதவைகள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாசிகள், மீன்கள், சிறிய மீன்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது நீர் வண்டுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மீன்கள், சிறிய மீன்கள், அதை விட கொஞ்சம் பெரிய மீன்கள் இருக்குது. அப்போ எண்ணிக்கை பாருங்கள், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதோட எண்ணிக்கை முதல்ல உற்பத்தியாளரில் அதிகமாக இருக்கும், கடைசியாக இருக்கிற 3ஆம் நிலை நுகர்வோர் அதோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது அந்த எண்ணிக்கை பிரமிடினுடைய வடிவம் நேரானதாக இருக்குது. ஆனால் வனச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய படம் பாருங்கள், அதில் ஆரம்பிக்கிற இடம், அதாவது உற்பத்தியாளர் அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மரத்துலேருந்து ஆரம்பிக்குது, அப்போ எண்ணிக்கை 1 தான் இருக்குது. அதுக்கப்புறம் தாவர உண்ணிகளான பழம் தின்னும் பறவைகள், யானை மற்றும் மான் ஆகியவை இருக்குது. அதுக்கு அடுத்தது தாவர உண்ணிகளை உண்ணக்கூடிய ஊன் உண்ணிகள், அடுத்தது அனைத்து உண்ணி நிலையில் இருக்க உயிரினம். இப்போது உற்பத்தியாளர் ஒருத்தர் தான் இருக்காங்க, அடுத்தது தாவர உண்ணிகள் நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தது இருக்கவங்க பார்த்திங்கன்னா எண்ணிக்கை குறையுது, மீண்டும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்க 3ஆம் நிலை நுகர்வோர். அப்போ இந்த படம் பார்ப்பதற்கு கதிரழி வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க, மாறுபட்ட வடிவத்தை கொண்ட எண்ணிக்கை பிரமிடினுடைய எந்த சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படுகிறது, அதை குறித்து எழுதுக அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அடுத்து நம்ம பார்க்கறது ஒட்டுண்ணி எண்ணிக்கை பிரமிட். இதில் பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி சூழ்நிலை மண்டலமும் அதே மாதிரி தான். ஒரு தாவரம் பெரிய மரத்துலேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பறவைகள், அதில் இருக்க சிறு பூச்சிகள், அதுக்கடுத்து சின்ன சின்ன ஒட்டுண்ணிகள் காணப்படுகிறது. அப்போ அதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர் குறைவாக இருக்காங்க, ஆனால் 3ஆம் நிலை நுகர்வோரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது நாம் வரைகின்ற எண்ணிக்கை பிரமிடானது தலைகீழ் வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம 3 வெவ்வேறு வகையான பிரமிட் பார்த்துருக்கோம். ஒன்று புல்வெளி சூழ்நிலை மண்டலம் மற்றும் குலச்சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க 2 பிரமிடுகளும் நேரானவை. அடுத்தது வனச்சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க பிரமிடானது கதிரழி வடிவம் கொண்டது. ஒட்டுண்ணி சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க எண்ணிக்கை பிரமிடானது தலைகீழான வடிவத்தில் காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிரித்திரள் பிரமிட். உயிரித்திரள் பிரமிட் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க உயிரினங்களுடைய கரிம பொருட்களுடைய அளவை குறிக்கும் வரைபடம். அது உயிரித்திரள் பிரமிட்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே எண்ணிக்கை பிரமிட் பார்த்தோம், இது உயிரித்திரள். அதனுடைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயிரித்திரள் என்பது ஒரு உயிரினத்தினுடைய பசுமை எடை, கார்பன் எடை அல்லது உலர் எடை. இப்போ நம்ம கரிம எடையை வச்சு இதோடைய வரைபடம் வரைகிறோம். அந்த வரைபடத்துக்கு பேர் உயிரித்திரள் பிரமிட் அப்படின்னு பேர். இதில் 3 வெவ்வேறு சூழ்நிலை மண்டலங்களுடைய உயிரித்திரள் பிரமிட் நம்ம பார்க்க போகிறோம். படம் எண் 7.9. முதல்ல நாம் பார்க்குறது புல்வெளி சூழல் மண்டலம் மற்றும் வனச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய உயிரித்திரள் பிரமிட். அதில் பாருங்கள், முதல்ல உற்பத்தியாளர், அடுத்து முதல் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர்,
மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்காம் நிலை நுகர்வோர். இதோட உயிரித்திரளுடைய அளவு உற்பத்தியாளரில் அதிகமாகவும் அடுத்தடுத்து மட்டங்களில் குறைவாக இருக்கும்போது அந்த பிரமிடோட வடிவம் நேரானதாக இருக்குது. அதே மாதிரி வனச்சூழ்நிலை மண்டலத்தில் எண்ணிக்கை பிரமிட் உயிரித்திரள் பிரமிடினுடைய அளவு அதே மாதிரி எண்ணிக்கையில் அதிகமாக இருந்து குறைந்து கொண்டே போகுது. அதனால் 2 வடிவங்களும் நேரானதாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஒரு குலச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய உயிரித்திரள் பிரமிடில் உற்பத்தியாளர் மட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தாவர மிதவைகள் மற்றும் விலங்கு மிதவைகள். அவங்களுடைய உயிரித்திரள் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நம்ம உயிரித்திரள் மட்டத்தினுடைய அளவு எண்ணிக்கையில் பார்க்கும்போது இரண்டாம் நிலை நுகர்வோர், அதாவது T3யில் இருக்கவங்களுடைய உயிரித்திரளுடைய அளவு அதிகமாக இருக்குது. அப்போ நாம் அந்த படம் பார்க்கும்போது தலைக்கீழான வடிவத்தில் ஒரு உயிரித்திரள் பிரமிட் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆற்றல் பிரமிட். ஆற்றல் பிரமிட் என்பது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களுக்கிடையே ஆற்றல் கடத்தப்படுவதனுடைய அளவின் அடிப்படையில் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா எப்போதும் நேரானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. 3 மார்க்கில் கேட்பாங்க, ஆற்றல் பிரமிடினுடைய வடிவம் எப்பொழுதும் நேரானது ஏன்னா உற்பத்தியாளரில் தொடங்கி அடுத்த மட்டமான முதல்நிலை நுகர்வோர், அடுத்தது 2ஆம் நிலை நுகர்வோர், அடுத்து 3ஆம் நிலை நுகர்வோர், இது மாதிரி ஆற்றலானது கடத்தப்படும் போது அதனுடைய அளவு படிப்படியாக குறைவதனால எப்பொழுதும் ஆற்றல் பிரமிடினுடைய வடிவம் நேரானதாகவே இருக்குது. அந்த கருத்தை நமக்கு சொன்ன அந்த படம் எண் 7.10 அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆற்றல் பிரமிடினுடைய வடிவம் எப்பொழுதும் நேரானதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிதைத்தல். நம்ம இப்போ மட்கு பொருள் உணவு சங்கிலி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சூழ்நிலை மண்டலத்தில் சிதைத்தல் எவ்வாறு நடைபெறுகிறது அதனுடைய படிநிலைகள் அதை நம்ம பார்க்க போகிறோம். சிதைத்தல்னா என்ன? அதாவது சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறந்த பிறகு சிதைக்கும் நுண்ணுயிரிகளான நம்ம உயிரிகள் நம்ம சொன்னோம் பாருங்கள், நுண்நுகர்வோர் பாக்டீரியங்கள் மற்றும் பூஞ்சைகள் இந்த சிதைவு செயல்முறையில் ஈடுபடுறாங்க. சிதைவு என்பது ஒரே படிநிலை நடக்குமான்னா கிடையாது, அதில் படிநிலைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். சிதைவு என்பது சிதைவு கூலங்களான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவுகள் சிதைக்கும் உயிரினங்களான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளால் சிதைக்கப்பட்டு சிறிய கரிம பொருட்களாக உடைக்கப்படும் நிகழ்ச்சி சிதைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிதைத்தல் எல்லா பொருளையும் ஒரே மாதிரி நடக்குமான்னா கிடையாது. செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின், ரோமங்கள், எலும்புகள் ஆகிய பொருட்களில் மிக மெதுவாகவும், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் போன்ற பொருட்களில் வேகமாகவும் சிதைவு செயல்முறை நடைபெறுகிறது. இப்போ சிதைவு செயல்முறையில் காணப்படுகின்ற படிநிலைகள். சிதைவு செயல்முறையில் பார்த்தீங்களா 5 படிநிலைகள் காணப்படுகிறது. 1 துணுக்காதல், 2 சிதை மாற்றம், 3 கசிந்தோடுதல், 4 மட்காதல், 5 கனிமமாக்கம். முதல்ல இது 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. சிதைவு செயல்முறையை விளக்குக அப்படின்னா நீங்கள் இந்த 5 படிநிலையும் எழுதணும். சிதைத்தல் என்றால் என்னன்னு எழுதிட்டு 5 படிநிலைகளும் எழுதணும். முதல்ல துணுக்காதல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிதைவு செயல்முறையினுடைய அடிப்படை ஆதாரம் யாருன்னா இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய உடலங்கள். அப்போ அதை நம்ம சிதைவு கூலங்கள்னு சொல்கிறோம். அவங்க தான் இந்த சிதைத்தல் நிகழ்ச்சியினுடைய மூலப்பொருளாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் மண்புழுக்களினால் சிதைக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு பேர் துணுக்காதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துணுக்காதல் செயலுக்காக பூஞ்சைகளும் பாக்டீரியங்களும் ஒரு சில நொதிப்பொருட்களை சுரக்கின்றன. அடுத்து 2வது படிநிலை சிதை மாற்றம். அதாவது சிதைக்கும் நுண்ணுயிரிகளான பாக்டீரியங்கள் மற்றும் பூஞ்சை உற்பத்தி செய்த நொதிகள் இந்த பொருட்களை மேலும் சிறு துகள்களாக நொறுக்குவதற்கு உதவி செய்கின்றன. இதனால் சிக்கலான கனிம பொருட்களானது சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி சிதை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கசிந்தோடுதல். அதாவது சிதை மாற்றம் நடந்த பிறகு நீரில் கரையும் தன்மை கொண்ட கனிம மற்றும் கரிம பொருட்கள் மட்கினுடைய அடி மேல் பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு கீழ் இறங்குகின்ற நிகழ்ச்சிக்கு கசிந்தோடுதல் அல்லது வடிதல் என்று பெயர். அதாவது சிதைந்த நீரில் கரையும் கரிம மற்றும் கனிம பொருட்கள் மண்ணின் மேற்பரப்பிலிருந்து கீழ்ப்பரப்புக்கு இடப்பெயர்ச்சி செய்தல் கசிந்தல் அல்லது வடிதல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மட்காதல். மட்காதலில் எளிமையாக்கப்பட்ட சிதைவு கூலங்கள் கருமையான படிக உருவமற்ற பொருளாக மாற்றமடையும் நிகழ்ச்சி மட்காதல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கனிமமாக்கம்.
கனிமமாக்கம் பார்த்திங்கன்னா சில நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்பட்டிருக்க மட்கிலிருந்து கனிம ஊட்டத்தினை வெளியேற்றும் நிகழ்ச்சிக்கு கனிமமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் நம்ம பார்க்கலாம். துணுக்காதல், சிதைமாற்றம், கசிந்தோடுதல், மட்காதல், கனிமமாக்கம். துணுக்காதல் என்பது சிதைவு கூலங்கள் சிதைக்கும் உயிரிகளான பாக்டீரியா, பூஞ்சை, மண்புழுக்களால் சிதைக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்படும். இதுக்காக அவங்க வேதிப்பொருட்களை சுரக்கிறாங்க. இரண்டாவது சிதைமாற்றம். சிதைமாற்றத்தின் போது அவங்க சுரந்த நொதிப்பொருட்கள்னால சிக்கலான கரிம மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகின்றது. அது சிதைமாற்றம். அடுத்து கசிந்தோடுதல். சிதைக்கப்பட்டு கிடைச்சிருக்க கரிம பொருட்கள், நீரில் கரையக்கூடிய கரிம மற்றும் கனிம பொருட்கள் மண்ணினுடைய மேற்பரப்பிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு இடப்பெயர்ச்சி அடைதல். அடுத்து மட்காதல். மட்காதலில் எளிமையாக்கப்பட்ட சிதைவு கூலங்கள் கருமையான படிக வடிவ உருவமற்ற பொருளாக மாற்றப்படுதல். அடுத்தது கனிமமாக்கம். மட்கில் இருக்க கனிம பொருட்களிலிருந்து நுண்ணுயிரிகள் மூலமாக கரிம பொருட்கள் வெளியேற்றப்படுகின்ற நிகழ்ச்சி கனிமமாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது சிதைவு செயல்முறையை பாதிக்கும் காரணிகள். சிதைவு செயல்முறை வெப்பநிலை, மண், ஈரப்பதம், pH, ஆக்சிஜனுடைய அளவு ஆகியவற்றை காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவி வேதி சுழற்சி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சூழ்நிலை மண்டலத்தினுடைய செயல்பாடுகளில் ஆற்றல் உருவாக்கம், ஆற்றல் இடப்பெயர்வு, அடுத்தது சூழ்நிலை உயிரி காரணங்கள் மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய பொருட்களினுடைய சுழற்சி. அதனுடைய ஒரு பகுதியாக உயிரி புவி வேதி சுழற்சி அதை நம்ம பார்க்க போகிறோம். உயிரி புவி வேதி சுழற்சினா என்னென்னா, உயிர்கோளம் மற்றும் சூழ்நிலை மண்டலம், உயிர்கோளம் அல்லது சூழ்நிலை மண்டலம் அதற்குள்ள ஊட்டங்களின் சுழற்சிக்கு பேர் உயிர் புவி வேதி சுழற்சின்னு சொல்கிறோம். இதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று வளி சுழற்சி, இன்னொன்று படிம சுழற்சி. வளி சுழற்சினா வாயுக்களான ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் ஆகியவற்றினுடைய சுழற்சி வளி சுழற்சின்னு சொல்கிறோம். படிம பொருட்களான பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம் ஆகியவற்றினுடைய சுழற்சி படிம சுழற்சின்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இப்போ வளி சுழற்சியில் கார்பன் சுழற்சி. இந்த கார்பன் சுழற்சி என்பது உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நடைபெறுகின்ற கார்பன் ஓட்டம் நம்ம கார்பன் சுழற்சின்னு சொல்கிறோம். இதில் கார்பனுடைய எண்ணிக்கை சுற்றுச்சூழல் அதிகமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ உயிரினங்களுக்கிடையே எப்படி இந்த கார்பன் சுழற்சி அடைகிறதுனா, தாவரங்கள் மூலமாக ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமாக கார்பனானது உள்ளெடுக்கப்பட்டு சுவாச செயல்முறை மூலமாக கார்பனானது வெளியேற்றப்படுகிறது. அப்போ கார்பன் சுழற்சி தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கிடையே நடைபெறுகிறது. அடுத்து பாஸ்பரஸ் சுழற்சி. பாஸ்பரஸ் சுழற்சி இது படிம சுழற்சியினுடைய ஒரு வகை. பெரும்பாலும் அனைத்து தாவர செல் பொருட்கள்லையும் பாஸ்பரஸ் இருக்குது. உதாரணமாக டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, என்ஏடிபி ஆகிய பொருட்களில் பாஸ்பரஸ் கலந்துருக்கு. இது எப்படி கிடைக்குது சூழ்நிலை மண்டலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாறைகள் இருக்கு இல்லைங்களா, பாறை படிவுகள், கடல் படிவுகள், கடல் அருகே வாழ்கின்ற பறவைகளின் எச்சங்கள், குவானா அப்படின்னு சொல்லுவாங்க, விலங்கியலில் நீங்கள் படிப்பீங்க, எச்சங்கள்லாம் இருக்கும். அந்த எச்சங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிக அளவு ஃபாஸ்பரஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா நேரடியாக எடுக்கப்படுதான்னா கிடையாது. இது பார்த்திங்கன்னா உதிர்தல் சிதைவு மூலமாக நீர் மற்றும் நிலப்பரப்புகளில் கரைந்து நிலத்தில் கலக்குது. அடுத்தது உற்பத்தியாளர் மூலமாக அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களுக்கு கடத்தப்படுது. இறுதியில் உற்பத்தியாளர் மற்றும் ஊட்டமட்டங்களில் இருக்க நுகர்வோர்கள் இறப்பு செயல்முறை மூலமாக பாஸ்பரஸ் மீண்டும் சூழ்நிலை மண்டலத்துக்கே நில மற்றும் நீர் சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. இதுதான் பாஸ்பரஸ் சுழற்சின்னு சொல்கிறாங்க. அதற்கான படம் எண் 7.3 அதில் கொடுத்துருக்காங்க பாஸ்பரஸ் சுழற்சி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதனுடைய எல்லா பொருட்கள்லையும் செல் பொருட்களில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னா பாறைகள் அது மாதிரி பொருட்கள்லேருந்து உதிர்தல் செயல்முறை மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. உற்பத்தியாளரிடமிருந்து அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களுக்கு கடத்தப்படுகிறது. அந்த உயிரினங்கள் இறந்த பிறகு மீண்டும் அந்த பாஸ்பரஸ் சூழ்நிலை மண்டலத்துக்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. இதுதான் நம்ம பாஸ்பரஸ் சுழற்சியில் பார்க்குறோம். அடுத்து சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். சூழ்நிலை மண்டலம்
அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி முதல்ல 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயற்கை சூழ்நிலை மண்டலம், இன்னொன்று செயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் மண்டலம். இயற்கை சூழல் மண்டலம் என்பது மனித தலையீடு பெற்ற அல்லது பெறாத ஒன்றாக உள்ளது. செயற்கை சூழ்நிலை மண்டலம் செயற்கையாக மனிதனால் பராமரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு நெல் வயல் மற்றும் மக்காச்சோள வயல். 1 மார்க் கொஷினில் கூட இருக்கு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலம் எது? அது பார்த்திங்கன்னா நெல் சூழ்நிலை மண்டலம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கையான சூழ்நிலை மண்டலம் 2 வகையாக இருக்குது. நிலச்சூழ்நிலை மண்டலம் ஒன்று, நீர்ச்சூழ்நிலை மண்டலம். நிலச்சூழ்நிலை மண்டலம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்போ படித்தோம் இல்லைங்களா, எண்ணிக்கை பிரமிடு, உயிரித்திரள் பிரமிடு அதிலெல்லாம் வருதில்ல, அதே மாதிரி வனச்சூழல் மண்டலம், புல்வெளி சூழ்நிலை மண்டலம், பாலைவன சூழ்நிலை மண்டலம் என்று 3 வகையாக இருக்குது. நீர் சூழ்நிலை மண்டலம் பார்த்திங்கன்னா மேலும் 2 வகையாக பிரிக்கப்படுது. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் மற்றும் கடல் சூழ்நிலை மண்டலம். இந்த நன்னீர் சூழ்நிலை மண்டலம் மேலும் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஓடுகின்ற நீர் கொண்ட நீர்நிலைகள். நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா நிலையான நீர்நிலையை கொண்டிருக்கிறது. 2 வகை இருக்குது. ஒன்று லோட்டிக், இன்னொன்று லென்டிக். 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தினுடைய 2 வகைகள் யாவை? ஒன்று வந்து ஓடுகின்ற நீர் இருக்கும், ஒன்று வந்து நன்னீரானது தேங்கியே இருக்க நீர்நிலைகள். ஒன்றுத்துக்கு பேர் லோட்டிக், அதாவது ஓடுகின்ற நீர்நிலைகள். எடுத்துக்காட்டு ஆறு, நீரூற்று மற்றும் ஓடை. அடுத்து பார்த்திங்கன்னா லென்டிக், இது நிலை நீர்நிலைகள். எடுத்துக்காட்டு குளம் மற்றும் ஏரி. அடுத்தது நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் குல சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு பார்க்க போகிறோம். இது 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. குல சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள் அடங்கிய தொகுப்பு தான் ஒரு சூழ்நிலை மண்டலத்தை உருவாக்கும். இப்போது இந்த சூழ்நிலை மண்டலம் பார்த்திங்கன்னா நன்னீர், நிலைநீர் பெற்ற இயற்கையான ஒரு நீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த குலச்சூழ்நிலை மண்டலம் இருக்குது. இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஒரு குழியான இடத்துல மழை நீரானது தேக்கி வைக்கப்படும்போது அந்த இடத்துல நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரினங்கள் உருவாக்கப்படுறதுனால ஒரு குலச்சூழ்நிலை மண்டலம் உருவாக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற மற்றும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை மண்டலமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்க உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உயிரற்ற காரணிகளான கனிமப் பொருட்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட் மற்றும் இறந்த கரிம பொருட்களிலிருந்து உருவாகும் கரிமச் சேர்மங்களான அமினோ அமிலங்கள், கரிம மட்க அமிலம் ஆகியவை காணப்படுகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒளியினோட அளவு, வெப்பநிலை, நீரின் pH போன்றவை இந்த சூழ்நிலை மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை, காலநிலையை வந்து பாதுகாத்து கொள்கிறது.